ராகவ் வந்து இந்த மாரி உன்ன மறக்க முடியல என்னால நிலா. நீ எனக்கு வேணும் நிலா அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க நிலா. என்ன பேசுறீங்க? எனக்கு கல்யாணம் ஆனவ. எனக்கு சோழன் தான் வந்து புருஷன். இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னோனே, நிலா சும்மா கல்யாணம்னு சொல்லும்போது பயமுறுத்தாத நிலா. உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? நீ எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க? உனக்கு நடந்தது ஒரு பொய் கல்யாணம். அது கல்யாணமே கிடையாது. அது கன்சிடர்லயே வராது கல்யாணம்னு சொல்லிட்டு, சோழன் உனக்கு புருஷனே கிடையாது. எனக்கு எல்லா விஷயத்தையும் சேரன் வந்து சொல்லிட்டாரு. அதனால நீ என்ன சொன்னாலும் அத நான் கேட்கவே மாட்டேன். அதனால நான் சொல்றத கேளு நிலா அப்படின்னு நினைச்சேன். என்ன பேசுறீங்க நீங்க? உங்கள உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வெளியே நிலான்றாரு. அவர் பேச்ச கேட்காம நிலா வந்து வந்துடுறாங்க கோவமா. இங்க வந்து என்ன பண்றாரு, வானதிய வந்து வீட்டுக்கு பாண்டியன் கூட்டின்னு வராரு. என்னடா திடீர்னு வானதி வீட்டுக்கு கூட்டின்னு வர, எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னோடனே, அண்ணன் உங்களுக்கு தெரியுமா, இது வரைக்கும் என் அப்பா அம்மா பாண்டியனை பத்தி வந்து மோசமா பேசிட்டாங்க. ஒரு நல்ல விதமா பேசுனதே கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி நல்ல விதமா பேசுனாங்க. உண்மையிலேயே பாண்டியன் வந்து சூப்பர்ண்ணே அப்படின்னோடனே, என் தம்பியாச்சே அப்படின்றாங்க. டேய் பரவாயில்லடா, அவங்க அப்பா அம்மாவே நல்லவன் பேர் எடுத்துட்ட அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட பேசி உங்களுக்கு நல்லபடியாகவே கல்யாணத்தை முடிக்கலாம், அதுக்கான ஏற்பாடையும் பண்ணலாம் சரியா அப்படின்னோடனே, அண்ணே நிஜமான சொல்கிறீங்க அப்படின்னு வானதி கேட்குறாரு. அண்ணே இது நடக்குமாண்ணே அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. டேய் நடக்கும்டா, ஏன் நடக்காமல் இருக்க போகுது? அதான் அவங்க வாயாலே உன்னை நல்லவன் சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன அண்ணே சூப்பர்ண்ணே அப்படி சொல்லிட்டு பல்லவன்னு சொல்லிட்டு இருக்காரு. சோழன் வந்து என்னடா பாண்டியா, ஒரே ஒரு விஷயத்தில் நீ இப்படி ஆயிட்ட, உனக்கு அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னோடனே சிரிக்கிறாரு நம்ம பாண்டியன். அடுத்து வந்து இவங்க எல்லாம் கலகலன்னு பேசிட்டு இருக்கும்போது நிலா வராங்க. நிலாவை பார்த்துட்டோன்னு வந்து என்னம்மா நிலா இப்போ தான் வரியா? வாமா, ஒன்றும் டயர்டாக இருக்க, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சேரன் கேட்குறாரு. உடனே சேரனை பார்த்தா, அண்ணா உங்களுக்கு அறிவு இருக்காண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா நீ இப்படிலாம் கேட்குற, வேறு என்ன கேட்குறது, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நிலா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படி சோழன் சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாக இருங்க சோழன், இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ண நிலா, ஏன் என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு, நீங்கள் பண்ண வேலை ராகவ் கிட்ட உங்களை யார் பேச சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வானதியை பார்க்குறாங்க. வானதி பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. வானதி நீங்களா எப்போ வந்தீங்க? இன்னொன்று இப்போ தான் வந்தேன். என்ன ரொம்ப கோவமாக இருக்கீங்க, அண்ணன் இப்படி எதிர்த்து பேசுகிறீங்கன்னொன்னே, ஒன்றும் இல்லை அண்ணன் ஒரு வேலை பண்ணார் அதுக்கு தான், சரி நான் அதை அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி நான் வேணால் கிளம்புறேன் அப்படின்றாங்க வானதி. பரவாயில்ல நீங்கள் பேசிகிட்டே கிளம்புங்க அப்படியே பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஐயோ இங்கே ஏன் நிலா கோவமாக இருக்கா என் மேலே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. வானதி வந்து நான் கிளம்புறேன் சொன்னேன். சரி வானதியோட நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து இங்கே நிலா கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு சோழன் அப்புறம் பல்லவன் அதுக்கப்புறம் சேரன் எல்லோரும் வராங்க. நிலா என்னாச்சு நிலா, ஏன் இப்படி கத்துன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமைதியாக இருக்காங்க. உங்களை பார்த்தா நான் கேட்டேன் அந்த வார்த்தை, எதுக்கு அந்த வார்த்தையை நீ என்னை பார்த்து கேட்ட நிலா அப்படின்னோடனே, வேறு என்ன கேட்க சொல்கிறீங்க என்ன, பின்ன உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலையே, அவர் ராகவ் கிட்ட போய் அந்த மாதிரி பேசி வச்சுருக்கீங்க, என்ன பேசினாரு அப்படி சோழன் சொன்னது நடந்த விஷயத்தை எல்லாம் நிலா சொல்கிறாங்க. அதை கேட்டு சோழன் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே, இல்லைடா அவர் என்கிட்ட வந்து வேலை விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது நிலா எதுக்காக உன்னை வந்து கசின்னு சொல்லிச்சின்னு கேட்டார், அதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டியா நீ? ஆமாடா, அவரும் நான் எனக்கு தம்பி மாதிரி தான், தம்பி இல்லைண்ணே, உன் வாழ்க்கையில் தம்பி நான் தானே, என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்றாங்க. சாரி சோழன், சாரி நிலா அப்படின்னோடனே நிலா வந்துச்சே இப்படி பண்ணிட்டீங்களே, இப்போ எப்படி நாங்கள் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போகிறாங்க. சோழன் வந்து என்னென்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாருமே சேரனை திட்டதால் சேரனை என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே ராகவன் என்ன பண்ணுறாரு, சோழனை மீட் பண்ண வராரு. இந்த உடனே சோழன்கிட்ட வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதனால் வந்து நிலாவை எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன், நிலாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் சீக்கிரமாக நீங்கள் டைவர்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு சோழன் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்னடா பேசுன நீ அப்படின்னோடனே, இப்போ நிலா ஏன் பொண்டாட்டிடா, உன் பொண்டாட்டிலாம் ஒன்றும் கிடையாது, நிலாவுக்கு உனக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் சும்மா தான், விருப்பம் தானே கல்யாணம் ஆச்சு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், புருஷன் பொண்டாட்டிடா நிறைய பிரச்சனைங்க வரதான் செய்யும், அதுக்காக நடுவில் பூந்து சந்திர சிந்து பண்ணலான்னு நினைக்கிறியா, அடுத்தவன் பொண்டாட்டி கேட்குறியே உனக்கு அசிங்கமாக இல்லை, நான் ஒன்றும் அடுத்தவன் பொண்டாட்டி கேட்கலையே, நிலா உன் பொண்டாட்டி இல்லைன்னு தான் சொல்கிறேன், அதை சொல்ல நீ யாரா, இங்கே பார் தேவையில்லாமல் பேசி என்கிட்ட வம்படியை வாங்கி கட்டிக்காமல் மரியாதை இங்கேருந்து போயிடு, இங்கே பார் நான் போக முடியாது, நிலா எனக்கு வேணும்டா, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். ஓ அப்படியா, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுற உனக்கே இவ்வளோ திமிரு இருந்தா, என் பொண்டாட்டிடா நிலா, என் பொண்டாட்டி என்கிட்டேருந்து போகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு எல்லாவே தெரியும், தேவையில்லாமல் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை செய்யாமல் மரியாதை போயிடு அப்படின்னோடனே, பார்க்கலாம்டா நீயா நானான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படியே ராகவ்.